ஹலோ, வணக்கம். ஹாய், அம் வணக்கம். அம் இப்போ வந்து நீங்க உங்களுடைய வியூவர்ஸ் கிட்ட டெய்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாங்க உங்கள பார்த்துட்டுருக்கோம். சப்ஸ்கிரைபரா பார்க்குறோம். எஸ், உங்க ஃபேன்ஸா பார்க்குறோம். எஸ். அம் எப்படி சொல்றது? உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா நாங்களும் எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா உங்கள பார்த்துட்டுருக்குறோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள மகிழ்ச்சி. பார்க்கறது. அப்படி இருக்கும்போது, அம் உங்கள வந்து நீங்க தான் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. எல்லா விஷயங்களையும் நீங்க சொல்றீங்க. நாங்க கேட்குறோம். இன்னைக்கு அ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஆல்ரைட். நானா நான் இல்ல. ம். உங்க எல்லா சப்ஸ்கிரைபர் உருவமா நான் வந்திருக்கேன். அப்படி எல்லாருடைய எண்ணங்களும் தாங்கி எல்லாம் இப்படிலாம் நெனைப்பாங்க. இப்படிலாம் தோணியிருக்கும் அப்படின்னு நான் நெனச்சதுனால வந்திருக்கேன். ஓகே. ஸோ வியூவர்ஸ்க்கு நான் வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். வியூவர்ஸ் இந்த மாதிரி நம்ம நித்திலன் அவர்களோட நம்ம பேசுறோம். அவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவரு எப்பவுமே வந்து எஸ்கேப் ஆயிருவாரு. எதையுமே சொல்லாம, அவர பத்தி எதுவுமே சொல்லாம, இல்ல எந்த விஷயத்த பத்தியுமே அவரு பதில் சொல்லாம எஸ்கேப் ஆயிருவாரு. ஸோ இன்னைக்கு எஸ்கேப் ஆகாம அப்படி புடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக வேண்டி, உங்கள்ல ஒருத்தியாவும் நானு எனக்காக வேண்டியும் அவர பார்த்து பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்படி அ டெய்லி ரெகுலரா வீடியோ போடுறீங்க, பேசுறீங்க. இந்த விஷயங்கள பத்தி எல்லாம் சொல்றீங்க. ஒரு நாள் ஸ்கிப் பண்றதில்ல. ப்ராப்பரா பண்றீங்க இல்லையா? இது வந்து ஒன் மேன் ஆர்மியா? இல்ல உங்களுக்கு ஒரு டீம் வச்சிருக்கீங்களா? கம்ப்ளீட்டா ஒன் மேன் ஆர்மி தான். நீங்களே பார்த்தீங்கள்ல, கேமராவ அட்ஜஸ்ட் பண்ற முதல்கொண்டு நான் தான் எந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுதான். ஸோ ரொம்ப அதனால பெரிய விஷயம் அப்ப. அது இவ்ளோ பெரிய விஷயம் நீங்க தனியாளா, நீங்க மட்டுமே இல்லையா? நீங்க மட்டுமே ம். தான் ப்ரிப்பேர் பண்றீங்க, எடிட் பண்றீங்க, அத போடுறீங்க. அத இதுதான் குடுக்கணும், இந்த கன்டென்ட் தான் குடுக்கணும்னு சொல்றீங்க, பேசுறீங்க. எல்லாமே நீங்க தான் இல்லையா? ஓகே. வெரி குட். இப்போ மட்டும் ஒரே ஒரு இது நமக்கு இந்த தம்ப்நெயில் டிசைன் பண்றதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டிசைனர் மட்டும் அவங்க ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் இருந்த தம்ப்நெயிலுக்கும், இப்ப இருக்கக்கூடிய தம்ப்நெயிலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். பிகாஸ் அது ஒரு ப்ராப்பர் டிசைனர் நமக்கு வந்து பண்ணி அவரு பண்ணி குடுக்கறதுனால, குடுக்குறாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே தனியா தான் இது கொஞ்சம் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு மாற்றம் மாற்றம் வந்திருக்குங்க. வந்திருக்கு. ஓகே. அது நல்ல விஷயம் தான். நல்ல ஒரு மாற்றம் தான். அதனால ஓகே. அதுதான் உங்கள கேட்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறது எத பத்தி அப்படின்னா, அ உலக வாழ்க்கை. இப்போ உலக வாழ்க்கைங்கிறது உலகம் அப்படிங்கிறதே என்ன? இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது வ என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க, என்னென்னமோ இருக்குது. ஓகே தான். பட் இந்த உலகம், இந்த உலகத்தில இந்த வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உலகத்தில இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ வாழ்றதுக்கும், இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ம், பார்க்குறீங்க? ம், இந்த உலகம் என்ன? ம், எதுக்கு? ம், ஏன்? ம், நல்லதா? கெட்டதா? ம். இது எல்லாமே ஓகே. அப்படியே நீங்க வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு வந்து நீங்க எந்த புக்கும் இல்ல. ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீங்க உங்க உள்ளுக்குள்ள நீங்க நெனச்சிட்டு இருக்கிறது அப்படி வெளியில சொல்லுங்க. ஓகே. இந்த உலகத்த வந்து நம்ம ஒரு பிளே கிரவுண்ட் மாரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த உலகம் வந்து நிறைய நன்மை, தீமைகளுக்கு உண்டான ஒரு இடமாக இருக்கு. இதற்கு கீழ் உள்ள உலகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க துன்பமே அதிகமாக இருக்கும் அப்படின்னும், இதற்கு மேல் உள்ள உலகங்கள் இருக்கு. அங்க இன்பமே வந்து இருக்கக்கூடியதாக கூறப்படுகிறது. அப்போ பூமிங்கிறது வந்து மத்திய பகுதியில இருக்கு. இப்ப இந்த நார்ஸ் மித்தாலஜின்னு சொல்லிட்டு, ஆ இந்த வைக்கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க நார்வேலிருந்து அப்படியே அந்த யூரோப்புக்கு வந்த ஆட்கள். அவர்களுடைய கோட்பாட்ல பார்க்கும்பொழுது கூட பூமிய வந்து மிட்கார்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மத்தியில இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு கூற்று தான் இருக்கு. இப்ப நம்மளுடைய கலாச்சாரத்திலும், மேலை நாட்டவர்களுடைய கலாச்சாரத்திலும் அதாவது பாரம்பரிய கலாச்சாரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல, எல்லா இடமுமே இந்த பூமி வந்து ஒரு மையமாக தான் வந்து சொல்லப்படுது. எதற்கான மையம் அப்படின்னு சொன்னா, மேலும் போலாம், கீழும் போலாம். ம். எல்லாத்திற்கும் உண்டான ஒரு மையமாக இந்த இடத்துல இருக்கு. இப்போ மேல் சென்றோம், கீழ் சென்றோம் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு உலகமா தான் இருக்கு. அந்த அந்த இடம்னா அது அப்படிதான் இருக்கும். அங்க ஃப்ளெக்ஸிபிலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமா கிடையாது. இப்போ சொர்க்கலோகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அங்க நிறைய இன்பங்கள் இருக்கும். ஆனா, அதற்குண்டான இலக்கணத்தோட நடந்துக்கிட்டோம்னா மட்டும் தான் அந்த இடத்துல நம்மனால இருக்க முடியும். அந்த ஓகே. இலக்கணத்தை மாறி நம்ம வந்து ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு நம்ம நடந்துக்கிட்டோம்னா, நம்மள உடனே, "ஓ! சரி இவனுக்கு இன்னும் பக்குவம் இல்லன்னு" கீழ அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்ப அதனால தான் தேவேந்திரனே பார்க்கும்பொழுது, எப்பல்லாம் தேவேந்திரன் வந்து துன்பத்திற்கு ஆளாகிறார்ன்னு பார்க்கும்பொழுது, அவருடைய பதவி அவருக்கு பறிபோகுது அப்படின்லாம் பார்க்கும்பொழுது, அவர் ஆணவத்தில் கூடும்பொழுது அவருக்கு அந்த பிரச்சனை வரும். ஆசையின்பால் கூடும்பொழுது அவருக்கு அந்த பிரச்சனை வரும். அப்ப மேல் உலகங்கள் எல்லாமே, சுகத்திற்குண்டான உலகங்கள் எல்லாமே, இப்ப மேல உள்ள இன்னும் தெய்வங்களினுடைய இடத்திற்கெல்லாம் போறோம். சிவலோகம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், கௌரி லோகம் இந்த மாரி நெறைய உலகங்கள் இருக்கிறதாக கூறப்படுது.
அந்தந்த இடத்திற்குன்னு உண்டான இலக்கணம் இருக்கு. மனமானது சிறு அளவுல அசஞ்சாலும் கூட அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான பாத்திரம் நம்ம இருக்க மாட்டோம். உடனே கீழ அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்ப எங்க போனாலும் கீழ அனுப்பிச்சு விட்டுருவாங்க, கீழ அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு சொன்னா வந்து நிக்கிற இடம் பூமி தான். அப்ப இந்த பூமிக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இங்க தான் நீங்க எத வேணாலும் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பூமி தான். சொல்லப்போனா, ஆ நரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மனிதனைத்தான் நரன்னு சொல்லுவாங்க. இந்த நரனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு நன்மையும், தீமையும் செய்வதற்கு அனுமதி உண்டு. அவன் என்ன வேணாலும் செய்யலாம். பிக்காஸ் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கிரவுண்டு. இவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இவனுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. செஞ்ச செயலுக்கு உண்டான வினைய தான் அனுபவிக்கணுமே தவிர, இது பாவம், புண்ணியம் அப்படின்னு சொல்லி இயற்கை எதையுமே விதிக்கப்படவே இல்ல. மனிதன் தன்னுடைய கட்டுப்பாடுகளுக்காக மனிதனை ஒரு நிலைப்படுத்தி வைக்கணுங்கிறதுக்காக பாவ, புண்ணியம்னு அவனுக்கு அவனே ஒரு கோட்பாடுகளை விதிச்சுக்கிட்டானே தவிர, இந்த பூமியோ, இல்லை இங்க வந்து இந்த ஒரு ஆன்மா இங்க வரும்பொழுதோ, இது சரி, இது தவறு, இது பாவம், புண்ணியம்னு சொல்லக்கூடிய 2 தன்மைகள்னால இது வரதே இல்ல. அனுபவங்களை பெறுவதற்காக இந்த இடத்திற்கு வருது. அப்ப அந்த அனுபவத்தை பெறுவதற்கு என்ன மாதிரி உடல் வேணும்? அப்படின்னா, அதுவே முடிவெடுத்துட்டு வருது. ஒரு செடியா இருக்கணுமா? அந்த செடியா இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும்? எத்தனையோ வகையான செடி வகைகள் இருக்கு. அது திருப்ப திருப்ப மாறலாம். மிருக வகைகள் இருக்கு. மனிதர்கள்லயே வந்து ஆண், பெண், அலின்னு சொல்லி 3ம் இயற்கையா இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. அப்போ இந்த உடல் எடுத்து வரும்பொழுது, அதற்குள்ள இன்னும் வரும்பொழுது, இன்னும் எத்தன வகையான வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கணும்? அப்ப இத்தன முடிவுகளையும் எடுத்து வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இதனுடைய அனுபவங்களை அனுபவிச்சு பார்க்கணும். அப்போ இத அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாமா? இருக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. அதற்கு தான் இங்க நம்ம வர்றோம். அப்ப பெரியவர்கள் என்ன சொல்றாங்க, "அப்பா உனக்கு இது கிடையாது. இது வந்து இன்பமும், துன்பமும் கூடிய ஒரு இடமாக இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கு. இன்பமே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப மேல இருக்கக்கூடிய உலகங்களுக்கு போறதுக்கு உண்டான வழிய பாரு" அப்படின்னு சொன்னாங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. இது கொஞ்சம் கொஞ்சம் அவன் மனத வந்து மாத்துறதுக்கு உண்டான ஒரு வழி. அப்ப மேலுள்ள இன்பமான இடங்களுக்கு போகும்பொழுது, நீ இதுபோல காரியங்கள் செய்தால், உன்னுடைய ம். மனச நீ வந்து இந்த மாரி நல்ல பழக்கத்துக்கு வச்சுக்கிட்டேன்னா, நல்ல செயல்கள் செய்யும் பொழுது, உனக்கு இது போல இருக்கக்கூடிய மேல் உலகங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ அதுல போனவங்க நெறைய பேர் உண்டு. கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறவங்க, மேபி போயிட்டு வந்ததனுடைய டேஸ்ட் தெரிஞ்சவங்களோ என்னவோ, அவ திருப்பி கேள்வி கேட்குறாங்க. "ஏன் சாமி, அங்க போனா திருப்பி வருவோமா, மாட்டோமா?" அப்படின்னு கேட்டா, "வருவப்பா." ம். ஏன்? நீ செய்த புண்ணியத்திற்கு உண்டான பலன் தான் அந்த இடம் கிடைச்சது. அந்த புண்ணியம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ திருப்பி இங்க வந்துருவ. அதுவும் எப்படி இங்க ஒரு பிறப்போ, அப்படி அதுவும் ஒரு பிறப்பு தான். அந்த பிறப்ப முடிச்சுட்டு நீ திருப்பி இங்க கீழ வந்து தான் ஆகணும். மறுபடியும் பூமிக்கு தான் வந்து வரணும். தான் ஆகணும் இங்க. நீ உண்மையிலேயுமே பெரிய அளவுல முதிர்ந்தவனா இருந்தா, அங்கிருந்தே மேல முன்னேறதுக்கு உண்டான வழி பார்க்கலாம். ஆனா, அது சொற்பமான அளவுல தான் அது வந்து நடக்கும். மெஜாரிட்டி கிரவுட் வந்து கீழ வந்தே தீரும். அப்ப அதுக்கு வேற என்ன சாமி பண்றது? அப்போ நீ வந்து அந்த எங்கிருந்து வந்தையோ, ஆதி அப்படின்னு சொல்லக்கூடியது, எது மாறாது இருக்கக்கூடியதோ, ம். அதை நீ புடிச்சேன்னா, நீ திருப்பவே வர வேண்டாம்ப்பா. அது நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொன்னாங்க. அப்போ அது ம். வந்து அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும்பொழுது, அப்படிதான் அந்த ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய அந்த வழிப்பாதை முழுக்க உண்டு ஆனதுக்கு உண்டான காரணம். அப்போ நீ வந்து உன்னுடைய மனச ஒருநிலைப்படுத்து. ஆசை வயப்படாத. உன்னுடைய இந்த புலன் வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடியது தான். ஆனா, இந்த புலன் இன்பத்தின் மீதே போயிட்டே இருந்தேன்னா, இந்த இடத்திற்குள்ளேயே நீ கட்டோட சுத்திக்கிட்டே இருப்ப. அப்ப இதிலிருந்து நீ மீளணும்னா, இந்த புலன் இன்பத்த நீ வந்து விடுவதற்குண்டான பழக்கத்த நீ ஏற்படுத்திக்கணும். அப்போ இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கருவி தான். இந்த கருவிய இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வேற ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. அந்த சக்திய புடி. அதுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இந்த இந்த கட்டிலிருந்து ஒரு செகண்ட் நீங்கி திருப்பி உள்ள வந்தேன்னா கூட, எங்க வந்தோம், போனோங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கும். இந்த பூமிக்கு உண்டான அமைப்பே வந்து சித்தவர் மக்கள் அத துரோதாயி அப்படின்னு சொல்லுவாங்க. துரோதாயின்னா மறைப்புன்னு அர்த்தம். ம். அப்போ இந்த பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய அதனுடைய அமைப்பு என்னன்னா, இங்க என்ன பண்ணிட்டு வந்தாலும் சரி, அவங்க முந்தின பிறப்புல அவன் பெரிய ஞானியா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே. அந்த பிரம்மத்த ரீச் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் தான் பாக்கி இருக்கு. ம். ஆனா, அதுக்குள்ள இந்த உடல் விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு. அடுத்த பிறப்பு எடுத்து வர்றாங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகங்களோடவே அவங்க வருவாங்களான்னா கிடையாது. மறுபடியும் புதுசா. மறந்து போயிரும் எல்லாமே. ஆனா ம். என்ன, அந்த முன்ன செய்ததனுடைய அந்த வேகம், இந்த பிறப்புல அவன அறியாம அந்த வழியில தள்ளும். ம். ஆனா ஏன் போறேன், எதுக்கு போறேன், எதுவுமே அவனுக்கு வந்து தெரியாது. தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது தான் அவன் முன் செய்த தவத்தினுடைய பயனாக அவன் கனிந்த ஒரு நிலையில இருக்கான்னு சொன்னா, ஒரு ஞானி வந்து அவனுக்கு தக்க காலத்துல அவனுக்கு வந்து வழிகாட்டி குடுக்கும் பொழுது பழசெல்லாம் ஞாபகம் வரும். அதுநாள் வரைக்கும் முந்தின பிறப்புல அவன் ஞானியாவே இருந்தாலும், அடுத்து இங்க தெரியாது. வரும்பொழுது மறந்துருவான். மறந்துரும். இது இந்த பூமியினுடைய தன்மை அப்படி. ஓ! மறுபடியும் அந்த ஸ்டேஜ் போற வரைக்கும் அத்தன வருடங்கள் அத்தன அது கஷ்டமும் கடந்து படணும். வரணும்.
அத்தனை கஷ்டமும் இங்க பட்டு தான் இது பண்ண முடியும். அது ஆணோ, பெண்ணோ எந்த வித்தியாசமும் கிடையாது. சரி, எதுக்காக அந்த ஒரு ஸ்டெப் தானே இருந்தாரு அவரு. எதுக்காக மறுபடியும் பூமிக்கு தான் வரணும்னு ஏன்னா இங்க தானே உங்களுக்கு ஒட்டுறவு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது பூமி மட்டும் தானே. உங்களுக்கு இப்ப இப்ப நம்மளுடைய அறிவுல என்ன இருக்கு? சூரியன்லயோ, இந்த பூமிய தவிர இதர எந்த உலகங்கள்லயும் அறிவு இருக்கிறதா, உயிர் இருக்கிறதா நமக்கு தெரியாது. தெரியாது. அப்போ இந்த பூமி தான் நமக்கு சேஃபு. இந்த பூமி தான் நமக்கு உறவுகளுக்கு உண்டானது. இந்த பூமியில இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களும் இந்த வழக்கம் தான் நம்மள வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? ஒருத்தவங்க ஒரு நல்லதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க மேல் உலகத்துக்கு போகலாம். வேற வேற உலகங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்ப ஏன் அந்த ஞானி வந்து ஒரு ஸ்டெப்பு தானே அவரு இருக்கிறாரு. அந்த ஒரு ஸ்டெப்புங்கிறது முக்திக்கு தானே. ம். அப்ப இவரு இறந்திருந்தாருன்னா, இவரு ஏன் பூமிக்கு வரணும்? இவரு ஏன் வேற உலகத்துக்கு போகல மேல? இருக்கு. ஏன்னா, மேல் உலகங்கள் என்ன சொன்னோம்? இன்பம் மட்டுமே இருக்கக்கூடிய இடமாக சொன்னோம். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கும் பொழுது, அவன் தெய்வத்த பத்தியோ, இப்போ இந்த முக்தி பத்தி அவன் யோசிக்கணுங்கிற அவசியமே அவனுக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஏன்? அவன் சுகமா இருக்கான். நல்லா இருக்கும். அவனுக்கு மாற்று எண்ணமே இல்ல. ஓகே. துன்பம்ங்கிற ஒரு அனுபவம் வரும்பொழுது தான், இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படின்னு அவன் யோசிப்பான். அது பூமியில மட்டும் தான் கிடைக்கும். ஓகே. இதற்கு கீழ் உலகங்களுக்கு போம்பொழுது துன்பமே இருக்கும். அதுவும் கஷ்டம். அப்போ இந்த மத்தியில இருக்கக்கூடிய இடம் தான். அப்ப ஞானியர்களுக்கு இது நல்லா தெரியும். உயர் உலகங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் முதல் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் எல்லாருமே பூமிக்கு வர்றது. இங்க இன்பமும், துன்பமும் கூடியிருக்கு. இந்த துன்பத்தோடு இருக்கும் பொழுது, இதிலிருந்து மாற்று நிலை வருவதற்குண்டான நிறைய வழிமுறைகள் வந்து பூமியில தான் இருக்கு. ம். ஸோ என்னைய நான் ரேப்பிடா வேகமா என்னைய வளர்த்திக்கிறதுக்கு பூமி தான் சிறந்தது. அப்படின்ட்டு அவங்க திரும்ப வருவாங்க. எஸ், இதில வந்து ட்ராபேக்ஸ் உண்டு. நம்ம எல்லாம் ம். மறந்து மறந்து தின்றுவோம். திருப்பியும் எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாரி தான் இருக்கும். எஸ், ம். அது உண்டு தான். இருந்தாலும் அந்த ஒரு ரிஸ்க்க எடுத்துட்டு தான் அவங்க கீழ வருவாங்க. சொல்லப்போனா எல்லாருமே அப்படிதான் கீழ வர்றோம். சொல்ல முடியாது. யார் வேணாலும், யாரா வேணாலும் இருந்திருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். ஓகே, ஏன்னா ஓகே. இப்போ மாணிக்கவாசக பெருமான் வந்து உங்களுக்கு முந்தைய பிறப்புல வந்து ஒரு ஒரு சிவயோகி அவரு. எனக்கு அவர் பேர் மறந்துட்டேன். அந்த சிவயோகி அவரு. அந்த சிவயோகி மாணிக்கவாசகரா பிறந்து, அவரு வாழ்க்கையில எத்தன துன்பங்கள அனுபவிச்சு, அதற்கப்புறம் சாமியினால ஆட்கொள்ளப்பட்டு கண்டிப்பா. ஒரு மிகப்பெரிய மாணிக்கவாசகர் இல்ல, சாரி. ஞானிகள் எல்லாருமே. திருஞான இது திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். அப்ப அப்ப இன்னைக்கு முக்தி பேரு நம்ம இன்னைக்கு சைவக்குரவர்கள் நால்வர்ன்னு சொல்லக்கூடியவர்கள் பெரியவர்கள் தான். ஆனா, அவங்களே அந்த பார்டர்ல நின்னுகிட்டு இருந்தவங்கள தான் சாமி கீழ அனுப்பும். "போப்பா, கடைசி ஒரு வேலை ஒண்ணு இருக்கு, பெண்டிங் இருக்கு. போய் இத முடிச்சுட்டு அந்த புண்ணியத்தையும் சேர்த்துட்டு மேல வா." சரி, இப்ப மேல வர்றோம். மேல போறோம் அப்டின்னா, இந்த மாரி சந்தோஷமே நிறைந்த உலகங்கள் இருக்கு அப்டி சொல்றீங்க இல்லையா? அந்த மாரி நெறைய உலகங்கள் இருக்கு. ஒவ்வொன்னும் வேற வேற சொல்றீங்க இல்லையா? ம். அப்படி நெறைய உலகங்கள் இருக்கு. இருக்கு. இப்ப எந்த உலகத்துக்குமே எங்க போனாலுமே வந்து ஒரு கஷ்டங்கிறது ஒண்ணு இருக்காது. ஸோ அது தேவையில்ல. அப்ப ஞானிகள் வந்து இப்படி போகணும்னு ம். நெனைக்கிறாங்க இல்லையா? அது இப்படி போகணும், அந்த முக்தி அடையணும்னு நெனைக்கிற அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஒண்ணுமே இல்லன்னு சொல்றீங்க. ம். எதுவுமே இல்ல. ம். ஒண்ணுமே இல்ல. ம். அது எதுக்கு? ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது வந்து, இப்போ இப்ப பார்த்தோம்னா, இப்ப நம்ம 2 பேர் முன்னாடி ஒரு இடைவெளி இருக்கு. இப்ப இங்க என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம 2 பேரும் ஒண்ணும் இல்லன்னு தான் பதில் சொல்லுவோம். ம். ஆனா, இங்க ஒண்ணும் இல்லையா அப்படின்னு வந்து நிதர்சனமா ஒண்ணும் இல்லையான்னு கேட்டா அப்படி கிடையாது. இங்க நிறைய அணுத்துகள்கள் வந்து இது நம்மள சுத்தி நெறைய இருக்கு. தூசு துரும்புகள் நெறைய இருக்கு. சிறு கிருமிகள் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. இதுக்கு இன்னும் கீழ ரொம்ப ஆழமா போய் இந்த குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்பொழுது, நமக்கு இடைப்பட்ட உலகங்கள் நெறைய இருக்கு. உலகங்கள் இங்க ஆமா. இருக்கு அப்படி நீங்க அப்படின்னும் சொல்லி நான் கேட்டுருக்கேன். சொல்லுவோம் ம். இல்லைங்களா? அப்போ இந்த பிரம்மத்தோடு கலப்பது அப்படிங்கிறது வந்து, அத விளக்கிச் சொல்ல முடியாது. அந்த பிரம்மத்தோடு கலப்பது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம 2 பேர்த்துக்கும் இடையில ஒண்ணும் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, ஒண்ணும் இல்லைங்கிறது தான் பதிலு. ஆனா, இதை பார்க்க தெரிந்தவர்களுக்கு இதுக்கு மத்தியில எத்தன இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படிம்பாரு. அப்போ ஒரே நேரத்தில இல்லாமையும், இருப்பதும் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி தான் வந்து இறைவனுடைய திருஸ்வரூபமா காட்டுறது. அப்போ அது எல்லாமாவும் இருக்கிறதாக நாமும் மாறிடுவோம். பார்த்து உணரும் பொழுது ஒண்ணும் இல்லேன்னு தெரியும். நாமும் அதுவாக இருக்கும் பொழுது நாம் எல்லாமாகவுமே மாறியிருப்போம். அப்போ இவன் இந்த இடத்துல இருக்கான், இந்த ஞானி இங்க இருக்கான்னு சுட்டிக்காட்டவே முடியாது. இந்த அண்ட சராசரம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியாது. இந்த அண்ட சராசரத்தை ஆதியில ஒண்ணு தோற்றுவிச்ச அந்த சக்தி எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்ப அந்த சக்தியோடவே நம்ம போய் கலந்துட்டோம்னா, அங்கிருந்து தான் வந்தோம். அதோடவே கலந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு மீறி வேற நமக்கு ஒண்ணுமே இல்லையே! அப்ப நாம எல்லாமாவுமே இருக்கமா? இல்ல எதுவுமே இல்லாம இருக்கமா?
அந்த எல்லாமாவுமே இருந்தாலும், ம். எதுவுமே இல்லாம இருந்தாலும், ம். அதுக்காக வேண்டி மட்டுமே முக்தி, முக்தி, முக்தினா, இப்போ பூமி இந்த மாரி இவ்ளோ வாழ்க்கை இருக்கு. பாரு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, இவ்ளோ இருக்கு. இத ஒரு என்ஜாய்மென்ட் இருக்கு. சரி மேல உலகம் போனா, சந்தோஷம் மட்டுமே இருக்கு. ஒரு துக்கமும் இல்ல. அது ஒரு விதமான ஒரு வாழ்க்கை. இப்படி அடுத்தடுத்த லோகங்கள்ல எல்லாமே இருக்கு ம். இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா இல்ல. ம். ஒண்ணுமே இல்லங்கும்போது, இப்போ நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். எந்திரிச்சுட்டோம். அந்த டைம்ல என்ன நடந்தோம்? ஒண்ணுமே நடக்கல. ம். ஆனா நம்ம இருந்தோம், இல்ல. ம். இப்ப அதுவா அது? அந்த ம். மாரி இருப்போமா? ம். இல்ல இல்ல. இது வேறயா? இது வந்து இதுதான் அவங்க பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து விளக்கிச் சொல்றதுக்கு முற்படும் பொழுது, இது ஒரு விளக்கத்திற்கு உட்பட்ட பொருளா மாறிடும். இப்போ தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது சுகமா இருக்கும்ப்பான்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப சுகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப சுகத்திற்கு மாற்று ஒண்ணு இருக்கும்லன்னு ஒரு கேள்வி நம்ம ஆள் கேட்பான். அவன் கேட்கிற கேள்வியில தவறு கிடையாது. ஆனா தெய்வமோ இந்த சுகம், துக்கம்ங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மைய ஒரு விளக்கத்திற்குள்ள உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, "இல்லைங்க எப்படிங்க விளக்கவே முடியாத ஒரு பொருள நான் எப்படி தேடுறது?" அப்படின்னு கேட்கும் பொழுது, சரி மனிதனுக்கு புரியக்கூடிய அளவுல சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஏதுமற்றது. ஆனா அதே நேரத்தில எல்லாமுமானது. அதனால தான் அதுக்கு பேரு அனாதின்னு சொல்லுவாங்க. அதற்கு தொடக்கமோ, நடுவோ, முடிவோ கிடையாது. அது இல்லாத எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். அதுகிட்ட எந்த விதமான மாற்றமும் வராது வராது. அப்படிங்கிறாங்க. சரி. இப்ப நான் அந்த இடத்திற்கு போறேன். நான் என்னுடைய ஐடென்டிட்டி லூஸ் பண்ணிருவேனா? நான் வந்து இந்த பிறப்புல நான் நித்தலன்னு இருக்கேன். பட் என்னுடைய ஒரு ஆன்ம ஸ்வரூபமா நான் பார்க்கும்பொழுது, அந்த நான்கிற ஒரு அகம்பாவம் என்னோடு கூடியிருப்பதனால தான் நான் ஆன்மான்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னைய சுட்டிக்காட்டுறேன். இப்ப இந்த இறைங்கிற தன்மையோட நான் ஒன்றர போய் கலந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த நான்கிற தன்மை என்னை விட்டு போயிருமா? அப்படின்னு கேட்டா, ஆமாங்கிறது தான் உண்மை. அப்ப நான் யாருங்கும் பொழுது, நான் இறை தான் நானு. இறை வேறே, நான் வேறேன்னு அந்த என்னை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை எப்படி வந்ததுன்னு கேட்கும்பொழுது, இந்த நான் என்ற அந்த ஆணவத்தினால தான் வந்தது. நான் இறைகிட்ட இருந்து தான் வந்தேன்னா, அப்ப நான் யாரு? நான் இறை தான். ம். ஆனா, நான் இறைன்னு நான் சொல்றேன் இல்லையா? ம். அந்த நான்கிறத ஃபேக்டர் தான் இங்க ப்ராப்ளமே. நான் ஆண். நீங்க சொன்னீங்கன்னா, நான் பெண்ணும்பீங்க. இல்லையா? இந்த இந்த டிஃபரன்சியேஷன் எப்படி வந்தது? எனக்குன்னு ஒரு குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, அந்த அகம்பாவம். இந்த அகம்பாவம் என்ன பண்ணுதுன்னா, அதற்கு பேரு அத தான் நம்ம ஆட்கள் மாயைன்னு சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே இல்ல. இருப்பது போல உண்டான கற்பனை காட்சிகளை அது தோற்றுவிக்குது. அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் கூறக்கூடிய கோட்பாடு. இந்த கற்பனை நீங்குச்சுன்னா என்ன இருக்கும்? அப்படிங்கிற கேள்விய கேட்கும் பொழுது, இந்த கற்பனை நீங்கும் பொழுது அங்க எதுவுமே இல்ல. அந்த எதுவுமே இல்லைன்னா, அந்த எதுவுமே இல்லைக்கு அப்ப சக்தி இல்லையா? அப்ப எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து ஒண்ணு எப்படி வந்தது? அப்பா அதுவே சக்தி ரூபமா இருக்கு. ஆனா அது ஆடாம, அசையாம அது அப்படியே சாஸ்வதமா அது அப்படியே பெசாம இருக்கு. அசையாமல் இருந்தால் அது பிரம்மம், சிவம்னு என்ன ஒரு சொல்லும். அசையும் பொழுது அது ஒரு சக்தின்னு சொல்றோம். அசைந்தால் இன்பம், துன்பம்ங்கிற இந்த 2 கோட்பாடுகள் நம்ம வந்துரும். ஓகே. சரிங்களா? அசைவுன்னு ஒண்ணு ஏற்பட்டாலே இந்த இன்பம், துன்பம்ங்கிற 2 நிலைக்கு நமக்கு வந்து வந்துருவோம். அசைவே இல்லாம ஒரே நிலைப்பாடோட நம்ம இருக்கும் பொழுது, இந்த 2 கோட்பாடுகளும் இல்லாம ஏதுமற்ற தன்மையாகவும், அனைத்துமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையாகவும் நம்ம நிரந்தரமா அப்படியே இருந்துறலாம். இருந்துரும். இப்ப இத வந்து ஏன்னு கேட்கும்பொழுது, சரி சுகமா இருக்கலாம்ப்பா. உனக்கு வந்து 2 இன்பம், துன்பம்ங்கிற 2 நிலை வந்தா தானே, இன்பம்னு அதுக்கு ஒரு விளக்கம் குடுக்குறேன். இது மாறுச்சுன்னா துன்பம்னு ஒரு ம். விளக்கம் குடுக்குறேன். இன்பம் வந்தா ம். நல்லா இருக்கு. துன்பம் வந்தா கஷ்டப்படுதுங்கிறேன். இப்போ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு பேரின்பம்னு ஒண்ணு இருக்குப்பா. அதுக்கு போனா, "நல்லா இருக்குங்க சாமி போலாமே" அப்படின்னு சொல்லுவான்ல. அந்த இறையோடு ஒன்றர கலப்பது அந்த பேரின்பம் தான். "அத அடைந்து கொள்" அப்படிங்கிறது தான் முக்தி பேறுன்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லக்கூடியதே தவிர, உண்மையாலுமே அதை வந்து விளக்கிச் சொல்லுவது ஆமா. கடினம். அவங்க தெரிஞ்சது ஆ, தான் உண்டு. வேற அதனால வழி தான் இல்ல. சைவர்கள் சொல்லுவாங்க, "வா நான் கூட்டிட்டு போறேன். நீ ம். வந்து அதை சுவைத்து பாருன்னு" தான் சொன்னாங்களே தவிர, அவங்க அது விளக்குறதுக்கு முற்படல. ஏன்னா விளக்கத்துக்கு விளக்க உட்படுத்த முடியாது, முடியாது அத. முடியாதுங்கிறது. இப்ப நம்ம சொல்லலாம், "அப்ப மேலுலகங்கள் சுகமா இருக்குல்ல, அங்க போலாமா?" தாராளமா போலாம். இப்ப மேல் உலகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தெய்வங்கள வச்சு சொல்றாங்க. இந்திரலோகம் அப்படி சொல்றாங்க இல்லையா? விஷ்ணு லோகம் அப்படி. அது வந்து உண்மையாவே அந்த மாதிரி தெய்வங்கள்னு ஒண்ணு இருக்கா? அந்த தெய்வங்களுடைய உலகம் தானா? இல்ல தெய்வங்களுக்கு உருவம் இருக்கா? இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம பார்க்கறது நம்ம இப்படி பார்க்குறோம், அது உருவமாயிருது. நம்ம ம், பார்க்குறோம், அந்த அந்த இது இருக்கு. நம்ம பார்க்கலைன்னா அது இல்ல ம், அப்படின்னு. அப்போ நம்ம பார்க்கலைன்னா அது இல்லையா? ம். நம்ம என்னது அது? அது வந்து இப்ப நெறையா சொல்றாங்கல்ல, அந்த சக்ராஸ்க்கு எல்லாமே ஓகே. ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு இல்லையா? ம், வாழை தெய்வம் ம், சொல்றாங்க, சாம்பவி சொல்றாங்க.
மகேஸ்வரி இப்படி சொல்றாங்கல்ல. இவங்க இவங்க இதெல்லாம் வந்து சக்ரா அதெல்லாம் எனர்ஜியா? ம். அந்த உருவங்களா? அது ஒரு என்ன சொல்றது? அவங்க ஒரு பாடி இருக்கா? ஓகே. என்ன அது? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா? ஓகே. வேண்டாமா? இப்ப சக்கரங்களுக்கு சொல்லக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லக்கூடியது, அந்த சக்தி நிலைகள வந்து உருவங்களாக நமக்கு சொன்னது பார்க்கணுமா? தான். ஏன்னா, ஒரு உருவத்த நம்ம நினைக்கும்போது அது சுலபம். அது ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து புரியுங்கிறதுக்காக சொல்லக்கூடியதே தவிர, மித்தபடி அந்த மாதிரி தெய்வங்கள் இப்போ தசமகா வித்யா எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வெளிப்புறமா பார்க்கும்பொழுது 10 தேவியர்கள் இருக்கிறதாகவும், ஆதிபராசக்தி இருக்கிறதாகவும் தான் வெளிப்புறமா நம்ம மேல் பூச்சுல பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். ஆனா, ஆழமா நுணுக்கம் தெரிந்தவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது அத்தனையுமே ஆதிபராசக்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 1. சரி இப்ப இந்த ஆதிபராசக்தி யார் அப்படின்னு சொல்லும்போது, பிரைமோடியல் காட் அதுதான் ஆதி. அதனால தான் அது 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 அத்தனைக்கும் உண்டானது. அப்போ அசைவற்ற தன்மையில் இருக்கக்கூடிய பிரம்மம், அசையும் பொழுது அது ஆதிபராசக்தியானது. அதனால தான் ஆணுள் பெண்ணும், பெண்ணுள் ஆணும் 2ம் ஒண்ணு தான்னு 2 சொல்றதுக்கு ஒண்ணு உண்டான தான். காரணம் அதான். அப்போ ம். அந்த அசையக்கூடிய தன்மை பராசக்தி. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம அத்தன பேருமே பராசக்தி தான். நம்ம எல்லாமே சக்தி ரூபம் தான். மாற்று கருத்தே இல்ல. மாற்று இந்த சக்தி ரூபம் பல உருவங்களை தாங்கி நிக்கிது இந்த இடத்துல. இந்த சக்தியை சக்தியாகவே பார்க்க தெரிந்த ஞானியர்கள் நம்மளுடைய புரிதலுக்காக அந்த சக்தியினுடைய தன்மை எப்படியோ அதற்கேற்றார் போல ஒரு உருவத்த வடிச்சு குடுத்தாங்க. ஒரு நிறக் கோட்பாடுகள் ஓகே. குடுத்தாங்க. அப்போ இந்த கவனத்த இந்த இடத்துல வச்சேன்னா, அந்த சக்தி கூடும்னு சொன்னாங்க. இப்போ "புருவ மத்திய கவனி" அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ வந்து சாமிய நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். சாமி எப்படி நெனைக்கிறது? எங்க நெனைக்கிறது? இதெல்லாம் சொல்லும்பொழுது, ஏன் எப்ப பார்த்தாலும் புருவ மத்தியத்துக்கு போறாங்கன்னா, அங்க தான் நமக்கு இந்த இந்த உடல் விட்டு தப்பிப்பதற்கு உண்டான பூட்டு அந்த இடத்துல தான் இருக்கு. அதனால தான் அங்க கவனின்னாங்க. ஆனா எடுத்தோனயே கவனத்த அங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா உடம்பு கெட்டு போயிரும். ம். அப்போ கீழ இருந்து அந்த சக்திய மேல உயர்த்தி கொண்டு வான்னு சொன்னாங்க. அப்போ உயர்த்தும் பொழுது ஆதி யாரு? மூலம் யாரு? அப்படின்னு பார்க்கும்பொழுது உயர்த்தணுமா, இந்த இடத்துல வைக்கணுமா, இந்த இடத்துல வச்சா கவனத்த வச்சா ஈஸியா இருக்குமா? எப்படி நான் அந்த இடத்துல கவனம் வைக்கும்போது எனக்கு இப்படியே கண்ண மூடுனேன்னா அந்த இடம் குவிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, இந்த இடம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கப்பா. இந்த இந்த இடத்திற்கு வந்து இந்த தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கணபதின்னு சொல்லக்கூடிய ஒரு உருவத்த குடுத்தாங்க. அது ஓம்கார வடிவம்னு. மூலாதாரம் விழிப்படைந்தாலே நமக்கு ஞானம் வாச்சிரும். ம். ஓம்கார வடிவத்தில கணபதி மூலாதாரம் விழிப்படைஞ்சாலே அப்போ நீ ஒண்ணா உள்ள பார்க்க தெரிஞ்சா பாரு. இல்லைன்னா வெளிய ஒரு இடத்துல கவனத்த வை. ஆக மொத்தம் உன் கவனம் குவிஞ்சா சரி. கவனம் சிதறாம உன்னுடைய கவனம் குவிந்தால் சரி. அது மட்டும் செஞ்சேன்னா போதும். அது நீ உள்ள பார்க்க தெரிஞ்சாலும் சரி, வெளிய பார்த்தாலும் சரி, எதுவுமே பண்ணாம சும்மா இருந்தேன்னாலும் சரி. உள்ள நம்ம பூஜைகள் பண்ணாமயோ, இல்ல நம்ம உள்ள இருக்கிற அந்த விஷயத்துக்கு கான்சன்ட்ரேஷன் குடுக்காம, இப்ப அந்த தெய்வத்த வந்து நம்ம வெளியில வந்து போய் பார்க்குறோம் இல்லையா? வெளியில போய் பூஜை பண்றோம் இல்லையா? அதனால என்ன பெனிஃபிட்? உங்க மனம் குவியறது தாங்க மேட்ரு. அந்த சிலை மேல நம்மளுடைய கவனம் போய் ம். குவியறது தான் மேட்டர். ஆமா. அங்க வந்து கவனம் போய் அங்க நின்னுட்டுருக்கு அப்டின்னா, நம்ம உடல்ல அது எப்படி வேலை செய்யும்? நீங்க வந்து ஒரு ஒரு காரணத்த வந்து மனசுல என்னைக்குமே வச்சுக்கணும். ஒரு வேண்டுதல் வைக்கும்பொழுது ஒரு ஒரு அதனால தான் அதுக்கு பேரு வேண்டுதல். எனக்கு ஏதோ ஒரு தேவைய மனசுல வச்சுக்கணும். முக்தி வேணுமா? ஓகே. தேவையா வச்சுக்கங்க. ஞானம் வேண்டுமா? தேவையா வச்சுக்கங்க. காசு பணம் வேணுமா? தேவையா வச்சுக்கங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ தேவை 1ல நமக்கு தெளிவு இருக்கணும். இந்த தேவை 1ல தெளிவ வச்சுட்டு, எந்த தெய்வத்த கும்பிட்டாலும் சரி. ஏன்னா தெய்வம்ங்கிறது ஒரு சக்தி ரூபம் தான். இல்லைங்களா? அப்போ ஒரு தேவைய மனசுல தெளிவா நிறுத்திட்டு, அந்த ஒரு கவனத்தோட அந்த ஒரு சிலை வடிவத்த பார்க்கும் பொழுது, கொஞ்ச நேரத்துக்கு சிலை வடிவத்த பார்த்துட்டே இருப்பீங்க. உன்னிப்பா பார்க்கும்பொழுது. கொஞ்ச நேரம் ஆகும்போது அப்படியே பிளர் ஆயிற மாதிரி ஆகும். நீங்க அப்படியே பேசாம ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த சிலை கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நீங்க ஒரு மாரி ஒரு ஒரு கருநிற ஒரு இதுக்குள்ள இருப்பீங்க. அப்போ அதுதான் தன்னை மறந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. இந்த தன்னை மறந்த நிலையில, நீங்க எதையும் சிந்திக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த தன்னை மறந்த நிலைக்கு முன்னதாக நீங்க ஆழமா எனக்கு ஒண்ணு வேணும்னு ஒண்ணு யோசிச்சீங்க பார்த்தீங்களா? அந்த விதை நீங்க தன்னை மறந்த நிலையில மரமா முளைக்க ஆரம்பிக்கும். ஓ! உங்களுடைய தேவை வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்கள மறக்கணும். மீன்ஸ் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யக்கூடாது. ஓகே. கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும்? விழிப்பு நிலை. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, "ஏன்டா நீ நெனச்சா நடந்துருமா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அது எப்படி நடக்கும்? எங்க சொல்லு பார்க்கலாம். ஊரானுக்கெல்லாம் அப்படி நடந்தா நடக்காதா?" இத்தன கேள்வி கேட்கும். இது எந்த கேள்விக்குமே வந்து உருப்படியா ஒரு பதில் சொல்லவே சொல்லாது. அது எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறது தான் கான்ஷியஸ் மைண்டுக்கு உண்டான ஒரே வேல. ஆனா சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி இல்ல. அது நடக்கும்னு அது சொல்லுச்சுன்னா, அது நடத்தியே காட்டும். அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டினுடைய சக்தி. ஏன்னா, அது இந்த அண்டத்தோட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அந்த இடத்துல என்னுடைய சிந்தனை கான்ஷியஸ் மைண்ட்ல உதிச்ச எனக்கு வேணும்னு சொல்லக்கூடியது சப்கான்ஷியஸ்க்கு எட்டணும். ம். இந்த கான்ஷியஸே எட்ட விடாது.
இத எட்ட வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய வழிமுறைகள் தான் பெரியவர்கள் குடுத்தது. வழிபாடு, தெய்வம், நீ தியானம் இரு, எண்ணமற்ற நிலையில இரு, அமைதியா இருன்னு சொன்னது. ஓகே. இது நீங்க உலக விஷயத்திற்காகவும் பயன்படுத்திக்கலாம். முக்தி பேருக்காகவும் பயன்படுத்திக்கலாம். படுத்திக்கலாம். இப்போ ஒவ்வொரு உருவங்களா தனித்தனியா தனியா போய் ஒவ்வொரு கோயில்ல பார்க்கறதும், உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு சக்திகள பார்க்கறது எல்லாமே ஒண்ணு ஒண்ணு தான். தான். போய் பார்த்தா மட்டும் தான் அது நடக்கும் அப்படின்னு எதுவுமே இல்ல. கிடையாது. பார்க்கலைன்னா ஒண்ணுமே நடக்கலைங்கிற மாதிரியும் ஒண்ணுமே கிடையாது. கிடையாது. அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த எஸ். ஒரு விஷயம். எஸ். எல்லாமே ஒரே ஒரு எனர்ஜி தான். ம். எல்லாமே. ம். எந்த சாமி எந்த இதுவா வேணாலும் இருக்கட்டும். எஸ். எல்லாமே ஒண்ணு தான். உண்மைதான். நம்ம பார்க்குற அந்த விதங்கள் பொறுத்து ம். இருக்கு. சரி இப்போ இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா, "நீ போய் இந்த சாமிய கும்பிடு" அப்படின்னு சொல்றாங்கல்ல. ம். அது அதுவும் இது இப்படிதான். எனர்ஜி பேசிஸ் தான். நம்ம நம்பிக்கை உங்களுடைய தான். அந்த எனர்ஜி வந்து அ ஸ்டிமுலேட் பண்றதுக்காக நீங்க அத அந்த ஒரு சாமி பர்ட்டிகுலரா அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்போ ஆறுமுகம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இதயம், ம். இதயம் தான் நம்ம ம். ஆறுமுகம் அப்படின்னு சொல்றாங்க ம். அப்படின்னு சொன்னா, இப்போ முருகர் அப்படிங்கிறதே அந்த ஒரு எனர்ஜி லெவல் தானா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு சித்தரா இருந்து செந்தில்நாதரா இருக்கிறாரு. அவர் ஒரு அப்படி அந்த மாதிரி அதுவா? என்னது இதுக்கான டிஃபரன்ஷியேட் என்ன? எடுத்துக்கலாம். 2மே எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னா முன்ன என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது பாருங்களேன். இப்ப நமக்கு வந்து 2 வகையான விளக்கமும் நம்மகிட்ட இருக்கு. இப்போ முன்னாடி வந்து முருகர்ன்னு ஒரு அரசர் இருந்ததாக நம்மளுடைய தமிழ் வரலாறு அப்படிங்கிறது வந்து சுட்டிக்காட்டுது. முருகன் ஒரு அரசர் இருந்ததாகவும், தமிழ் குடியை காத்ததாகவும் தான். அதனால தான் அவர்கள் மலை மலை இத சேர்ந்தவங்க. அவங்க கீழ இறங்கி வந்து, இங்க குறிஞ்சி நிலத்தை வந்து உண்டு ம். செய்ததாக நம்ம வந்து சொல்லப்படுது. அதனால தான் முருகன் இருக்கிறதெல்லாம் மலை மேல இருக்கிறதாக குன்றுகள் மேல. சொல்லுவாங்க. ம். மலை குன்றுகள் மேல இருக்கும் பொழுது, அந்த நிலப்பகுதிய வந்து ஈஸியா கண்காணிச்சுக்கலாம். கண்காணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ம். இது அப்போ ஒரு அரசன் இருந்திருக்கிறார். ஓகே. முருகன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருந்திருந்திருக்கிறார். ஓகே. அந்த அரசன் ஒரு சித்து நிலையை அடைந்தவனாக ஆயிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு இது. இது எதுல பார்க்கலாம்னா, போகர் 7000த்துல இருக்கு. அவரும் மனிதனாக பிறந்தார். ஆனா அவர் அரசரா இருந்தார்ன்னா சொல்லல. ஓகே. அவரும் மனிதராக பிறந்து, ஒரு சித்து நிலை எய்திய சித்தன்ங்கிற அந்த வார்த்தை அதுல இருக்கு. சரிங்களா? அப்போ புராண ரீதியா பார்க்கும் பொழுது, அவர் ஒரு அரசராக பிறந்தார் ம். அப்படின்னு சொல்லப்படுது. இது புராணம் கிடையாது. நம்மளுடைய வரலாற்று ரீதியா பார்க்கும்பொழுது, தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடியது. புராணம் வந்து தெய்வத்தோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு கதைகளாக அப்படியே சொல்லிட்டே இருக்கு. இப்ப இதில எல்லா கேரக்டருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மனிதனாக பிறந்தாலும் சரி, தெய்வமாக பிறந்தாலும் சரி, 2 பேரும் செஞ்ச காரியம் ஒண்ணு தான். என்னன்னா, ஒரு குடியை காத்து தீமையை அழிப்பது. தீமையை அழித்து நன்மையை காப்பது. அரசனா இருக்கும் பொழுதும், எதிர்கொண்டு வந்த எதிரிகளை அழித்து தன் குடியை காத்தார். தன் குடி வளர்வதற்குண்டான எல்லா வேலையும் செஞ்சார். ஸோ, ம். அரசனா இருக்கும் பொழுது அந்த முருகன்கிற ஒரு கேரக்டர் அந்த வேலைய செஞ்சார். தெய்வமா வரும்பொழுதும் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தார். நல்லவங்கள காப்பாத்தியிருக்காங்கங்கிறது தான் மேட்டர். அப்போ ம். அந்த சக்திய பார்த்த விதம் 2 விதமா இருக்கு. சரிங்களா? ஆனா செயல் ஒண்ணு தான். அவருக்கு வந்தாருப்பா, நம்மள காப்பாத்தினாருப்பாங்கிற மேட்டர் இது ஒண்ணு தான். இப்போ நம்ம அணுகி தான் பார்க்கமே தவிர, ஊர்ஜிதமா நம்மனால சொல்றதுங்கிறது சொல்றது. கஷ்டம். இப்ப நீங்க தெய்வமா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அருணகிரிநாதர் போல இருக்கக்கூடிய ஞானியர்கள் தெய்வமாக பார்த்தார்கள்னா, நாம் அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த ஆதி சக்தி இருக்கு பாருங்க. அதுக்கு முருகன் என்கின்ற வடிவத்தை கொடுத்து அவர் பார்த்தார். ஆனா, அந்த முருகர் தான் இந்த ஆறுமுகமா? அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அரசர தான் அவரான்னு கேட்டோம்னா, இல்ல. இல்லேன்னு தான் சொல்லணும். ஓகே. சரிங்களா? ஏன்னா, அவங்க ஞானியர்கள் என்னைக்குமே அந்த ஆதி சக்திய தான் கை வைப்பாங்களே ஐயோ! தவிர, மித்த யாரும் இது பண்ண இது ஒரு ஒரு மனிதனாக பிறந்த ஒரு சித்தநிலை அடைந்த சித்தனா மாறுறார்ன்னா, அவரு குருவா இருப்பார். பிரம்மமா மாறிய ஒருத்தர் நமக்கு குருவா இருப்பார். அவர நம்ம தெய்வமா சொல்ல முடியாது. தெய்வமா அவர்கள் மாறலாம். மாறிட்டாங்கன்னா, அவங்கள என்னன்னு சுட்டிக்காட்டுவீங்க? அவங்க தெய்வமா மாறிட்டாங்க. ம். அப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு லாஜிக்கலா ஒரு ஆன்சர் பண்ணும்பொழுது, ஏங்க அவங்க தான் தெய்வமா மாறிட்டாங்கல்ல. அப்ப ம். அருணகிரிநாதர் அவரையவே நெனச்சு கும்பிட்டுருக்கலாம். தெரியாது. இப்படி வந்தவங்க ச ஒரு நிலை மாறி, மாறி, மாறி அவங்க தெய்வமா மாறி இருக்கிறாரு. அந்த தெய்வமா மாறுன ஒன்ஸ் உருவத்த நீங்க தெய்வமா இவரு மாறிட்டீங்கன்னு வந்து வச்சுக்கங்களேன். நெனச்சு கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்கலாம், அசம்ப்ஷன்ல இருக்கலாம். நீங்க இப்போ சொல்றீங்க. தெய்வமா மாறிட்டோன்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, ஒரு பெரிய டம்ளர் தண்ணி, அதுக்குள்ளிருந்து ஒரு குட்டி டம்ளர் தண்ணி மோந்துட்டீங்க. இப்போ வந்து இது பெரிய டம்ளர் தண்ணி, குட்டி டம்ளர் தண்ணின்னு சொல்றீங்க. இந்த குட்டி டம்ளர் தண்ணி மறுபடியும் பெரிய டம்ளர் தண்ணிக்குள்ள ஊத்திட்டீங்க. இந்த குட்டி டம்ளர் தண்ணி தான் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் இப்படி இருக்கிற வரைக்கும் தான் நீங்க என்ன என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். முருகனோ, வள்ளியோ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம்.
நான் தெய்வத்தோட கலந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், நீங்க என்ன என்னன்னு சொல்லுவீங்க? தெய்வமா தான் சொல்ல முடியும். ஆனா, அப்படி மனிதனா பிறந்தவரு தான் அ அப்படி போய் மேல்நிலைக்கு அடைஞ்சிருக்கிறாரு. அவரத்தான் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா ஒரு லெவல்ல போகுதா? சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரே இதுதான். அவரு ஒண்ணா? இல்லையா? அவ்வளோதான். ஒண்ணுதான். அவங்கலாம் கலந்துட்டாங்க. அவங்கள நம்ம திருப்ப கூப்பிட முடியாது. ஆ. கூப்பிடலாம். கூப்பிட்டா எப்படி வரும்னா, இப்ப என்னுடைய கவனத்தில வந்து முருகன்னா எப்படி இருப்பாருன்னு நான் ஒரு கற்பனை காட்சி வச்சிருக்கேன். நான் வந்து முருகன பார்க்கணும்னு அமைதியா என்னோட எண்ணத்த குவிச்சு அப்படி நிற்கிறேன்னா, நான் யார கான்டாக்ட் பண்ணுவேன்னா, நான் பிரம்மத்த தான் கான்டாக்ட் பண்ணுவேன். இங்க ஓகே. இருக்கக்கூடிய அண்ட சக்திய தான் இது பண்ணுவேன். ஆனா, இந்த அண்ட சக்திக்கு என்னுடைய கற்பனையில என்ன தெரியும். உருவத்த வச்சிருக்கேன்? தெரியும். முருகன்கிற ஒரு அந்த அந்த உருவம். அண்ட சக்தி அந்த முருகனா தான் வரும். என்னுடைய புரிதல் வர்ற வரைக்கும் நான் முருகன பார்த்தேன். முருகன் தான் எனக்கு வரம் குடுத்தது. முருகன பார்த்தேன்னு சொல்லிட்டே இருப்பேன். புரிதல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, "ஏய் முருகன் இல்ல ஒண்ணும் இல்லப்பா. இது பிரம்மம்பா." வள்ளலார் அதுதானே பண்ணாரு. அதுதான் நான் 6 கேட்கிறேன். இந்த இந்த ஒரு ஆன்சருக்காக தான் நான் ம். இவ்வளோ கேள்வி கேட்டேன். ஏன்னா நம்ம பேசம்போது இதெல்லாம் தான் ஒரு பயங்கரமா இதாயிடும். ப்ராப்ளம் ஆயிடும் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு வகை ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேள முருகர்ன்னு ஒரு அரசர் வாழ்ந்திருந்த சான்றுகள் இருக்கும் பொழுது, அவர் நல்ல ஒரு அரசரா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். அவர் வந்து மரித்திருக்கலாம். இல்ல நிஜமாலுமே சிவசித்தன் ஆயிருந்திருக்கலாம். எதானாலும் சரி. வாழும் பொழுது நல்ல மனிதனாக வாழ்ந்தார். மக்களுக்காக வாழ்ந்தால், மக்களை காப்பாற்றினார். மக்கள் வாழ்வு உய்வதற்காக உண்டான எல்லா காரியத்தையும் செய்தார். இதன்பால் மக்கள் கொண்ட ஒரு ஒரு பற்று யார் அந்த தன்னுடைய அரசன் மீது கொண்ட பற்றுனால என்ன பண்ணியிருக்கலாம்? "நீ வாழும் பொழுது எப்படி என்னை காத்தாயோ, இறந்த பின்னும் என்னை நீ காப்பாயாகன்னு" சாமிய கும்பிட்டுருக்கலாம்ல. நடுகள் கலாச்சாரம்ங்கிறது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில வந்ததே அப்படித்தானே. உயிர் மாத்த வீரர்களுக்கு தானே நம்ம நடுகள் வச்சு வழிபடுவது உண்டு. அப்ப நீ வாழும் பொழுது என்னை காப்பாத்தின இல்லையா? அப்ப நான் ஒரு 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 இப்படி மரித்த ஒருத்தன நான் வேண்ட, 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 வேண்ட அந்த கூட்டம் அதிகமா வேண்டும் பொழுது என்னுடைய வேண்டுதல்களுக்கு சக்தி அதிகமாகி அவங்களுக்கு தெய்வமா வந்து உருமாறுவதற்குண்டான அந்த இது உண்டு. அப்படிதான் நம்மளுடைய குலதெய்வங்கள் எல்லாமே வர்றது. அப்போ இந்த வேண்டுதல் நின்னு போச்சுனான்னு ஒரு கேள்வி வந்துன்னு வச்சுக்கங்களேன், ஆப்வியஸ்லி அவர்களுடைய சக்தி குறையும். அவர்களும் மறுபடியும் பிறப்பெடுப்பாங்க. புரியுது. குலதெய்வங்களுக்கும் மறுபடியும் பிறப்பு உண்டு. உண்டு. ஆனா, இப்ப முருகர் அந்த கேட்டகரிக்குள்ள வருவாரான்னு கேட்டோம்னா, இந்த குலதெய்வம் போல நீ முருகர நெனச்சேன்னா, பை லாஜிக்கல் ஆன்சர் எஸ் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனா, நம்மளுடைய சான்றுகளின்பால் பார்க்கும் பொழுது, போகர் 7000 போல ஒரு சித்தர் எழுதின நூலின்பால் பார்க்கும் பொழுது, அவர் ஒரு சிவசித்தன். அவர் ஒரு சித்து நிலை அடைந்தவர். சித்தர்கள் மீண்டெல்லாம் வருவதெல்லாம் வரதில்ல. வர வேண்டிய அவசியம் இல்ல. அவசியமும் கிடையாது. ஒரு சில கடமையாக தன்னுடைய வாழ்க்கையில வந்து மனிதர்கள் வாழ்வு உய்வதற்காகன்னு சொல்லி பட் ஒரு சில அவங்க இப்போ பிறப்பெடுக்குறாங்கன்னு சொன்னா, நீங்க அதுதான். சொன்ன மாரி ஞாபகம் இருக்குமா? ஓ! இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுதான். ஏன்னா அது 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 சூப்பர் அது கான்ஷியஸ். நோக்கம் தான். அவங்க பர்ப்பஸோட வர்றாங்க. ஈவன் தென் இது செவி வழி செய்தி தான் உண்மையோ, பொய்யோ தெரியாது. சிவவாக்கியர் வந்து முக்தி நிலை அடைவதற்கு போகும்பொழுது, இறை தடுத்து, "உனக்கு இன்னும் கடமை இருக்குப்பா" அப்படின்னு சொல்லி, திருமழிசை ஆழ்வாராக மறுபடியும் பிறப்பெடுத்து வந்ததாக சொல்லப்படுது. அவர் வரும்பொழுது அவர் பழைய ஞாபகத்தோட எப்படின்னா, ஒரு ஞானியாவே பொறக்கல. ஆனா, அந்த குழந்தை ஞான குழந்தையா இருந்தது. பட் ஞாபகப்படுத்திக் குடுக்குறக்கு ஒரு ஆள் வேணுமே அங்க. இப்போ மெய்கண்ட சாத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நூல், மெய்கண்டார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வம்சத்தையே உண்டு பண்ண சைவ சமயத்தையே உண்டு பண்ணவர் மெய்கண்டார். மெய்கண்டாருக்கு வந்து 2 வயது இருக்கும் பொழுது ஒரு ஒரு அந்த ஞானி பேர் மறந்துட்டேன். அந்த ஒரு சிவலோகத்தில சிவன் கிட்ட வந்து பாடம் படிச்ச அவரு தான் வந்து இவருக்கு ஞாபகப்படுத்தி குடுத்துட்டு போவார். அப்ப 2 வயசு வரைக்கும் ஒரு சராசரி குழந்தையா தானே இருந்தார். ஒரு ஞானி வான்மார்க்கமா போறார். குழந்தைய பார்க்கிறார். அந்த ம். குழந்தை முதிர்ந்த ஒரு நிலையில ம், இருக்குங்கிறார். ம். வரார். காதுல உபதேசம் குடுக்கிறார். அந்த குழந்தை 2 வயசுல அப்படியே விளையாண்ட்டு இருந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணாது. அப்போ இது சராசரியா நம்மனால முடியாது. அப்ப அது என்னமோ ஒரு முன்வினை கர்மம் இருக்கு. ஆனா 2 வயசு வரைக்கும் அதுக்கு ஞாபகம் இல்லையே அது. பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, வந்தா சிக்குனா சிக்குனது தான். அதுதான் பூமியினுடைய தன்மையே. ஆனால் அதை ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு திறன் இருந்ததுன்னா, அவங்கனால அது அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. கிருஷ்ணர் வந்தார். கிருஷ்ணருக்கு ஞாபகம் இருந்தது எல்லாமே. ஆமா. எனக்கு கீதா உபதேசத்தில சொல்றாரு, "அர்ஜுனா நீயும் நானும் நெறைய பிறப்புகள் ஒண்ணா எடுத்திருக்கோம். ஒரே பிரச்சனை உனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம்ங்கிறாரு அவரு." பிகாஸ் அவர்னால அத ஹேண்டில் பண்ணிக்க முடிஞ்சது. அவரு தெய்வமாகவே தான் வாழ்க்கைய இங்க வாழ்ந்தார். ஆமா. எல்லா சக்திகளும் இருந்தது. எல்லா நிலைகள்லயும் உயர்ந்தவரா தான் இங்க வாழ்ந்தார். ஆனா, சுயநலத்திற்காக அவர் அதை பயன்படுத்தல. அந்த ஒரு முதிர்ந்த நிலை இருக்கும் பொழுது, யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் அவர்களுக்கு பிரச்சனை இருப்பதில்ல. ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நீங்க வந்து உங்களுடைய
சின்ன வயசுல ஆன்மீகம்னு ஒண்ணு இருந்திருக்கும். ம். அ அந்த ஆன்மீகம் வந்து இப்ப எந்த லெவல்ல மாறியிருக்கு? இப்ப நீங்க அந்த ஆன்மீகத்த சின்ன வயசுல பார்த்ததுக்கு அப்பாற்பட்டு எப்படி பார்க்குறீங்க? சின்ன வயசுல சாரி. சின்ன வயசுல வந்து நமக்கு என்ன அப்பா, அம்மா வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. சாமி கும்பிட சொல்லுவாங்க. அது இதுதான். நான் எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு நாள் நான் கோயில்ல போய் சாமி கும்பிட்டதே கிடையாது. இந்த கம்பி ஏறுறது, ஆடுறது வேலை இதுதான் என்னுடைய வேலையா இருந்தது. பின்ன அப்புறம் சாமி கும்பிடும்பொழுது, ஏதாவது சாமியினுடைய பேர் ஏதாவது கால்ல கை முட்டிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம வீட்ல யாராவது ஒரு சாமியினுடைய பேர சொல்லுவாங்க. எனக்கு அப்போ ஒரு எண்ணம். ஒரு சாமி பேர சொன்னா மத்த சாமி கோவிச்சுக்கிச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி. அதனால ஆண்டவான்னு காமனா ஒரு டெர்ம் யூஸ் பண்ணி அப்படி. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டே இருந்தது. ஸோ ஒரு தெய்வத்தின் மீது பற்றுங்கிற மாரி எனக்கு இது பண்ணவே இல்ல. கொஞ்ச நாள் ஒரு சாமி பிடிக்கும், கொஞ்ச நாள் ஒரு சாமி பிடிக்கும். அப்புறம் திட்டுனது உண்டு, கெஞ்சி கூப்பாடு போட்டது உண்டு, பேசிட்டு இருந்தது உண்டு, எல்லா காரியமும் பண்ணுவேன். பர்ட்டிகுலரா ஏதாவது சாமி கும்பிட்டது அப்படின்னு உண்டா? இல்ல. ஒண்ணுமே இல்ல. சின்னதுலருந்து இல்ல. சின்னதுலேருந்தே இப்போ அப்படி அது கிடையவே கிடையாது. பிரசன்ட் பிரசன்ட்டும் அதே மாரி தான். அதே மாரி தான். ஆனா அப்பப்போ நடுவுல மாறும்பொழுது, சித்தர் மக்கள் வரும்பொழுது சித்தர்கள வழிபட்ட நாட்கள் அதிகமா உண்டு. எந்த சித்தர்ன்னு சொல்லி பின் பாயிண்ட் பண்ணி கோரக்கநாதர் வழிபட்டு, பின்ன இவங்க சிவவாக்கியர வழிபட்டு, சிவன் கோயிலுக்கு போப்போ எல்லாமே சிவன் தானா? அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அது பின்னாடி ஓடி, அப்புறம் சோதிடம் படிக்க போம்போழுது பிரம்மாவ வழிபடு, குருவ வழிபடுன்னு சொல்லி அது பின்னாடி ஓடி, அப்புறம் கிருஷ்ணர என்னமோ எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணரு, திருமால்னு சொன்னா அது ஒரு மாரி ஈர்க்கும். அது பின்னாடி ஓடி, பெண் தெய்வங்கள கண்டுக்கிட்டதே கிடையாது. பின்ன பார்க்கும்பொழுது, "ஏய் ஆம்பளைட்ட போணும்னாலே பொம்பள தான் முதல்ல முக்கியமாமாப்பான்னு." அப்ப முதல்ல போய் பெண் தெய்வங்கள புடி. இப்ப அவங்க பின்னாடி சக்தி. வந்து ஆமா. ம். அவங்க பின்னாடி ஓடி. இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, "அட போங்கய்யா நீங்களும் உங்க பொங்கச்சோறுங்க" மாரி. எல்லாம் ஒண்ணுதான். எங்க போனாலும் சரி, பேசாம இருந்துர்றது. நான் உன்னைய கரெக்ட். உருவமோ, பேரோ வச்சு உன்னைய சொன்னா தானே எல்லாமே உனக்கு ஆமா, நீதான் அப்படின்னு ஒரு ஆமா, எனர்ஜி அது ஆமா, யாருன்னு தெரியாது. அது உங்களுக்கு நீங்களாவே இருக்கலாம். ஆமா, அவ்வளோதான். ஆமா. முடிஞ்சது அதனால முடிஞ்சது. அ உன்னைய நான் இப்ப மாத்தி இப்ப சொன்னா அந்த தானே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஆமா. இருக்கீங்க. சின்னதுல அந்த ஒரு அது சின்னதுல விளையாட்டுத்தனமா இருந்தது. விளையாட்டுத்தனமா இருந்தது. இப்ப உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் ம். வந்து இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து, சரி நம்ம பிரம்மத்த இன்னும் உணரல அப்படிங்கும்பொழுது, நம்மளுடைய புத்தி வந்து ஊர் சுத்திட்டே இருக்கும். எல்லாமே சாமிங்கும்போது, இன்னும் நம்மள என்ன இப்ப குவிக்க முடியறதில்ல. நான் பிரம்மத்தை கணபதியாக நான் நினைக்க ஒரு பழகியிருக்கேன். காரணம் என்னன்னா, கணபதி அது ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு சக்தி நிலைப்படக்கூடிய அந்த ஒரு இடம். அவர விநாயகர்ன்னு சொல்லுவாங்க. நாயகனுக்கு நாயகன். அவருக்கு மீறிய நாயகன் இல்லைன்னு. இப்ப கணபதியை தொட்டு தான் எல்லா காரியங்களும் நடக்குங்கிறதும் பெரியவர்களுடைய வாக்கு. சரி அப்போ நம்ம ஏன் எங்கெங்கேயோ போயிட்டு சுத்திட்டே இருக்காட்டி, இருக்கிற பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளையே புடிப்போமே. நாட் தட் இவரு வந்து ஆரம்ப நிலை, அப்புறம் மேல் நிலை அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மொத்த பிரம்மத்தையே நான் கணபதியா நான் பார்த்துட்டு இருக்கேன். காரணம், என்னுடைய நிலை ஒரு இடத்துல குவிவதற்காக நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு முயற்சி அவ்வளோதான். மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா, நம்ம சக்கரங்கள்ல கவனத்த வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அது ஓவர் ஆக்டிவேட் ஆகலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது உணர்வு ரீதியாக பாதிப்புகள் இருந்ததுன்னா, அத வெளிப்படுத்தி கொண்டு வந்து ஏதாவது துன்பங்களுக்கு ஆளாக்கலாம். சான்சஸ் ஆர் தேர். அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஒரு தெய்வத்த மனசுல நெனச்சுட்டு நான் தெய்வத்தின் மீது கவனத்த வச்சு உட்காரும் பொழுது, இப்ப இருக்கக்கூடிய பழக்கம், தெய்வம் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தாலும் நான் பேசாம அப்படியே அமைதியாயிருவேன். அப்ப என்ன ஆகும்னா, அந்த என்னை மறப்பதற்கு ஒரு கருவியாக அந்த தெய்வம்ங்கிற சக்திய நான் வந்து ஒரு உருவத்த நெனச்சுக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ்க்குள்ள அப்படியே நான் என்ன மறந்துருவேன். அப்ப நான் திருப்பியும் பழைய மாரி எண்ணமற்ற நிலைக்கு போயிருவேன். இப்ப என்னுடைய உடம்புல அங்க கவனத்த வை, இங்க கவனத்த வைன்னு அவசியமே இல்ல. உடம்பு தானா எல்லாமே ப்ராப்பரா வேல செய்யும். அதுவே பண்ணிக்கும். அதனால நீங்க அந்த ஒரு எனர்ஜிய மட்டும் ஒன் நீங்க வந்து பாயிண்ட் ஃபோக்கஸ்க்கு நான் கணபதின்னு சொல்றேன். யாருக்கு என்ன தெய்வம் விருப்பப்படுதோ அந்த தெய்வத்த விருப்பப்படுறாங்க. வழிபட்டு போலாமே. இது வழிபட்டு போலாம். வழிபாடு கிடையாது. என் கவனம் குவிவதற்காக அந்த பிரம்மமாகிய அந்த இறை சக்திக்கு நான் ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த உருவத்தின் மீது கவனத்த வச்சுக்கிறேன். அவ்வளோதானே தவிர, அத நீங்க எப்படி கும்பிடுறீங்க அது இதுங்கிற எனக்கு சாமி இன்ன நாள் வரைக்கும் ஃப்ரெண்டு தான். நான் என்ன வேணாலும் பேசிட்டே வேணாலும் சுத்துவேன். நான் இன்ன நாள் வரைக்கும் எனக்கு சாமி ஃப்ரெண்டு தான். உங்களுக்குள்ள நீங்க பேசுற மாரி தான். கண்ணாடி பார்த்து பேசுற மாதிரி ஆமா. தான். அதனால நான் அத என்னமோ என்னை விட்டு வித்தியாசமா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே அத நான் நெனச்சதே கிடையாது. நான் சும்மா ஜாலியா எனக்கு யாருமே பேசுறதுக்கு இல்லாம இன்ன நாள் வரைக்கும் உண்டு. ஆ பேசுறதுக்கு இருந்த நாளும் உண்டு. என்ன ஆனாலும் எந்த மாற்றமுமே இல்லாம என் கூட பயணம் செய்றது அந்த ஒரு சக்தி மட்டும் தான். நான் திட்டுனாலும் வாங்கிக்கும், கொஞ்சினாலும் வாங்கிக்கும், சிரிச்சாலும் வாங்கிக்கும், அழுதாலும் வாங்கிக்கும். என்ன பண்ணாலும் அது அதுகிட்ட இருந்து ஒரு மாற்றம் வரவே வராது. அந்த ஒரு புரிதல் இருக்கிறதுனால, எனக்கு அது ஒரு வித்தியாசமா சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சதே கிடையாது. இறைங்கிற ஒரு ஆற்றல் வந்து தெரியல. மாற்று ஒரு பொருளாக எனக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சதாவே இல்ல. இல்ல.
இப்ப நீங்க வந்து இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி பற்று இல்லாம இருக்கணும். எல்லாரோடையும் பேசலாம், பழகலாம், எல்லாம் பண்ணலாம். சுயநலத்துக்காக ஒரு பாசம், அன்பு வேண்டாம். தனியா இருக்கணும். தனியா வாழணும். கடவுள மட்டுமே நினைக்கணும். போயிறணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அது வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது எல்லார்னாலயும் முடியுமா? அது சாத்தியமா? இல்ல அது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கொண்டு போய் விடுமா? ஓகே. அ அத பத்தி நீங்க அத பத்தி சொல்லுங்க. ஏன்னா, அ பற்று இல்லாம இருக்கலாம். பட் யாருமே இல்லாம இருக்கிறதுங்கிறது இந்த பூமியில வந்து ரொம்ப ரொம்ப டஃப்ன்னு தோணுது. ஓகே. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பற்று இல்லாமல் இருக்கலான்னா இருக்க முடியும். ஆட்கள் இல்லாம இருக்கலான்னாலும் இருக்க முடியும். ஆனா, அதற்குண்டான மனோநிலையும், மனோதிடத்தையும் நம்ம வந்து வளர்த்திக்கிறதுக்கு பழகுனா போதும். இப்ப எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தின் மீதோ, ஒரு உறவின் மீதோ ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஈடுபாடு இருக்குன்னு முதல்ல நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும். இப்போ ஒரு உறவின்பால் இப்போ நான் நான் இருக்கேன். எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க. அவ்வளோதான். வேற யாரும் இல்ல. இப்ப எங்க அம்மா நாளைக்கு இல்லேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு யார் சோறு சமைச்சு குடுப்பா? கொஞ்ச நாளைக்கு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச மாரி எங்க அப்பா சமைக்கலாமா இருக்கும். எங்க அப்பா ஒரு நாள் இல்லன்னா, அப்போ நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை முழுக்க என்னுடைய பெற்றோர்களிடம் நான் செலுத்தினேன்னு வச்சுக்கங்களேன், இப்ப எனக்கு அது இன்பமா? துன்பமா? துன்பத்தில தான் வந்து நிக்கும். கண்டிப்பா. ஏன்னா, அவங்க ஒரு காலத்தில நிதர்சனம் அவங்க இல்லாம போய் தான் இல்லாம போப்போறாங்க. கண்டிப்பா. இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும். ம். உடனே என்ன சொல்லுவாங்க, ஒரு மனைவி இது திருமணம் செய்து கொள். இப்போ ஒரு வேள நான் என் பொண்டாட்டியும் சீக்கிரம் செத்து போச்சுன்னா, இல்ல என் பொண்டாட்டிய விட்டு போட்டு நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன்னா, பாசிபிலிட்டீஸ் ஆர் தேர். அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு பிறக்கக்கூடிய உயிர் தனியா வந்தா தனியா தான் போப்போறோங்கிறதுல எந்த மாற்றமே இல்ல. இத நம்ம ஏற்றுக்கொண்டு, அந்த மனோநிலைக்கு நாம பழக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாலே போதும். நாம வந்து இந்த உறவுகள் தான் எனக்குன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கோம். அந்த நம்பிக்கை அதனால் நமக்கு இன்பம் இருப்பது போல இருந்தாலும் ஒரு கட்டத்தில துன்பம் ஆகும். அதனால இந்த தனிமை அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நாம நம்மள பழக்கப்படுத்திக்கணும். ஒன்ஸ் எப்படி இதுக்கு பழகுனமோ, அதுபோல இதுக்கும் பழகும் பொழுது, தன்னிச்சையாக என்னை நான் காப்பாத்திக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு என்னை நான் உயர்த்திக்கிட்டேன்னா, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே! உங்கள நீங்க காப்பாத்திக்க முடியும். உங்களுக்கு சாப்பிட முடியும். எல்லாமே முடியும். வேணுங்கும்போது ப்ரேயர் பண்ணிக்கலாம். சாமிட்ட பேசிக்கலாம். இல்ல சாமிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலாம், புலம்பிக்கலாம். எல்லாம் ஓகே. பட் நீங்கன்னு ஒரு மனுஷன். ம், உங்கள அ உங்கள உங்களுக்குன்னு எந்த உறவுமே இல்ல. ம். நீங்க மட்டும் தான் அப்படிங்கும்போது, அது வந்து அது வரமா? அது சாபமா? எனக்கு அது வரமா தான் இருக்கும். ம். அது வந்து இப்ப அப்படி இருக்கிறது வந்து நல்லதா? மத்தவங்களுக்கு கேட்கிறப்போ உங்களுக்கு அது ஓகே. வரம்னு நீங்க சொல்றீங்க. மத்தவங்களுக்கு இருக்கும் இல்லையா? இப்ப நெறைய பேர் அத நொந்துப்பாங்கல்ல. அ தனியா இருக்கிறதுங்க பெரிய தலைவலி, கஷ்டம். ஓகே தான். கடவுள நினைக்கலாம், இருக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் இல்ல. அதுவரைக்கும் எல்லாம் ஹேப்பி ஓகே தான். பட் நமக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன செய்றோங்கிறத ஒரு அப்டேஷனுக்கு ஒரு ஒரு பெர்சன் இல்ல. அப்படிங்கும்போது அம்மாவோ, உறவோ ஏதோ ஒண்ணு லவ்வரோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, இல்ல. அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா, அது வந்து எப்படி அவங்க அத ஹேண்டில் பண்ண முடியும்? அது வந்து எப்படி அது அட்வைசபிளான்னு கேட்கிறேன். அதுதான். இது சரி, தவறுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு தனியா இருக்கிறது ஓகே அப்படிங்கிறனால, நான் அத வந்து இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, தனியா இருக்கிறது தான்ப்பா நல்லதுன்னு நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. சொல்லவும் கூடாது. என்னுடைய மனோநிலை அதற்கு பழகிடுச்சு, பக்குவப்பட்டதா இருக்கு அப்படிங்கும் பொழுது, அது என்னை சார்ந்தது. இந்த மனோநிலை வருவதற்கு முன்னதாக நானும் ஏதோ ஒரு கட்டத்தில புலம்பியிருப்பேன் இல்லையா? ஆ. இதே வந்து என்னுடைய பெரியம்மா பையன், அண்ணன். அவரு தான் என்னைய வளர்த்துனாரு. அவரு தவறி ஏறத்தாழ 2 வருட காலம் ஆகுது. அப்போ அப்பல்லாம் இந்த யோக வாசிஷ்டம் போட்டு மும்மரமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ண ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, அந்த அண்ணன்ங்கிற அந்த ஒரு ஆள் இல்லாதப்போ, உடைஞ்சு போய் உடைஞ்ச ஒரு நிலை அப்படிங்கிறது ஆச்சு. ஆனா என்னன்னா, அதிலிருந்து ஈஸியா என்னால ரிகவர் ஆக முடிஞ்சது. இப்போ அந்த உறவுன்னு வந்து எப்படி இருந்தாலும் என்னைய விட்டு போக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சாலுமே, அந்த உறவின் மீது நான் கொண்ட பற்று தான் என்னைய வந்து அந்த நேரத்தில ஒரு செகண்ட் அசைய வச்சுருச்சு. அந்த பற்று என்னய்யா இது? இதில என்ன போய் இருக்க போகுது? எப்படி இருந்தாலும் ஒண்ணு அவங்க முன்னாடி போறாங்க, இல்ல நீ முன்னாடி போற. ஸோ போறதுங்கிறது உண்ம தானே. இதில வருத்தப்படுவதற்கோ, எப்படி துக்கப்படுவதற்கோ என்ன? வருத்தப்படாம இருக்க முடியும்? இப்போ அந்த ஒரு உருவத்த நீங்க மறுபடியும் பார்க்க முடியாது இல்லையா? பரவால்ல. அதனால என்ன? அது அப்படிதான். இது இது இல்ல உருவத்தின் மறுபடியும் மீது பற்று. இல்லையே ஆஃப்டர் டெத் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அது
புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்ல அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையா? இருக்கு. பார்க்கலாம். நமக்கு பார்க்கலாம். தெரியாது. நமக்கு தெரியறத பார்க்கறக்கு வழி தெரியலையே தவிர, அ மித்தபடி இறந்தவர்கள நம்மனால நம்மளால பார்க்க முடியும். பார்க்க முடியும். இல்ல அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? இல்ல அதனால ஸ்ட்ராங்கா இல்ல இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அ. இறந்தவர்கள என்னால பார்க்க முடியாது. ஆனா பார்க்கறக்கு வழி இருக்குன்னா, அதுக்கு முயற்சி செஞ்சா என்னால பார்க்க முடியுங்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. ம். இந்த உடல் அப்படின்னு ஒண்ணு எடுத்தோம்னா, இது அழிஞ்சு தான் போகும். ஆனா ம். ஆன்மா அழிய போறதில்ல. இப்ப என்னுடைய அண்ணனா இருந்தவர், முன்னாடி என்னுடைய தம்பியா இருந்திருக்கலாம். என்னுடைய மனையாளா இருந்திருக்கலாம். இல்ல நான் அவங்களுக்கு மனைவியா நண்பர்களா இருந்திருக்கலாம். என்னமோ இருந்திருக்கலாம். சட்டை மாறிட்டே இருக்க போகுது. அது ஓகே தான். அதுல பட் மாற்றமே நம்மளுக்கு அது அது எவ்ளோ பெரிய விஷயம். ஏற்றுக்கொள்ளணும். அவங்கள 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 பார்க்க முடியாது இல்லையா? அவங்கள அவங்கங்கிற அந்த உருவம் இல்ல. பரவால்ல. நானும் ஒரு நாள் இந்த இந்த உடல விட்டு போகும்பொழுது அவர்கள் நான் போகும்போது பார்க்க போறேன். பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நீங்களும் சொல்லியிருக்கீங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? ம், அந்த மாதிரி ஒரு ம், ஆப்ஷன் இருக்கா? ம். நம்ம இறந்ததுக்கு அப்புறம்? சக்தி தானே எல்லாமே. இல்ல இருப்பாங்களா? இப்ப அவங்களுக்கும் நிறைய ஜென்மங்கள் இருந்திருக்கும். நம்மள மாதிரி தானே. நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்த மாரி, அவங்களும் நெறைய ஜென்மங்கள் எடுத்திருப்பாங்க இல்லையா? ம். அப்போ அத்தன பேர், அத்தன ஜென்மத்தில இருக்கிற போனவங்க, வந்தவங்களும் அந்த மாரி நெனைக்கலாம், பார்க்கலாம், கண்டிப்பா, போகலாம், வரலாம் இல்லையா? கண்டிப்பா, அவங்களும் நம்ம நெனைச்ச மாரி அவங்களும் நெறைய பேர பார்க்கணும்னு நெனைச்சிருப்பாங்க. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது, நம்ம இந்த ஜென்மத்தில இறந்த இவங்கள பிரிஞ்சு வந்ததுனால, அவங்கள போய் பார்க்கணும்னு நெனைக்கிறோம். அப்படி போகும்போது, நம்மளுக்கு இது முந்திய ஜென்மங்கள்ல நம்ம கூட வாழ்ந்தவங்கள எல்லாம் நம்ம பார்க்கணும்னு நம்மளுக்கு தோணுமா? தோணாது. உங்களுக்கு ரொம்ப அதாவது இந்த உடலோட இருக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய உறவுகளின் மீது ஒரு பற்று இருக்கு. இத தவிர வேற எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்ல, தெரியறதில்ல. ஆனா, அந்த ஆன்ம உடல்னு எடுக்கும்பொழுது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நிலைக்கு வரும். நம்முடைய முந்தைய பிறப்பிலேருந்து எல்லாமே ஞாபகம் வரும். அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு ரொம்ப இத்தனை பிறப்புகளாக தாண்டி நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர்களுக்கு மேல தான் நம்மளுடைய ஞாபகம்னு போகும். அவர்கள நம்ம பார்க்கலாம். பார்க்க. அதை தவிர்த்து இதர மக்களையும் நாம பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் தாராளமா பார்க்கலாம். ஆன்ம ரூபத்தில அவர்களை தாராளமா பார்க்க முடியும். ஆன்ம ஆம். ரூபம் அப்படிங்கிறது அது ஒரு ஆன்மாக்கு ரூபமா? ரூபம் இல்ல. ஒரு ஒரு அது ஒரு ஃபீலா? எனர்ஜி அவ்வளோதான். ஒரு எனர்ஜி. லைட். நம்மளுக்கு அந்த அந்த லைட்ட பார்க்கும்போதே தெரியும். இவங்க ஆமா. தான் ஆ. அப்படின்னு சொல்லி சரி. நம்மளுக்கு ஏன்னா தெரியும். இது வந்து கான்ஷியஸ்னஸ். அதுவே வந்து ஒரு விழிப்பு நிலை தான். அதனால தான் இதற்கு பேரு சித் சுரூபம்னு சொல்லக்கூடியது. சித்துனா எல்லாமே. சாரி சத்துனா எல்லாமே. சச்சித் ஆனந்தம். சித்துனா எல்லாம் தெரிந்தது. இப்ப எல்லாம் தெரிந்ததும், எல்லாம் ஆனதும் தான் இந்த உயிர்ன்னு சொல்லக்கூடிய இந்த தன்மை. என்ன இறையினுடைய விளக்கமும் அதேதான். என்ன இறைகிட்ட இல்லாதது இந்த உயிர்கிட்ட, இந்த ஆன்மாகிட்ட என்ன இருக்குன்னா, அந்த ஆணவங்கிற மலம் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரே பிரச்சனை. அதனால தான் அந்த ஆன்ம உடல் எடுத்ததற்கு அப்புறமும் அது என்ன சொல்லுது? இவனின் நண்பன், இவனின் தாய், இவனுடைய மனையாள்ன்னு சொல்லக்கூடிய அந்த அவன் ஆன்ம ரூபத்திலேயும் அந்த மாயை அவன விடல. இல்ல. அதிலிருந்தும் மீளுவதற்கு தான் ஞானியர்கள் வழி சொல்றது. ஆனா என்ன? உடலோடு இருக்கும் பொழுதே அந்த நிலைக்கு போயிருங்கிறாங்க. இப்பவே அதுக்கு ரெடி ஆயிட்டா, ரெடி அங்க ஆயிக்கோ. போம்போது அந்த ஆமா. ஒரு குழப்பங்கள் அ இருக்காது. அப்ப நம்ம அங்க போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்றீங்களே, நாம அங்க போகும்போது, அவங்க வேற வேற லோகங்களுக்கு போயிருந்தால்? போயிருக்கலாம். ஆனா, ம், நம்மள வந்து அ வரவேற்பதற்கோ, ம். நம்மளை ஒரு அளவுக்கு அழைத்துச் செல்வதற்கோ அவர்கள் தாராளமாக வருவதுண்டு. இது வந்து நம்ம இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் டாக்டர் மைக்கேல் நியூட்டனுடைய நூட்கள்ல உண்டு. நம்மளுடைய கலாச்சாரத்தில கருட புராணத்திலேயே இருக்கே. நம்மளுடைய பெரியவர்கள் நம்மளை கருட வரவேற்பதற்கு புராணத்துல இருக்கிறது எல்லாமே உண்மையா? இல்ல அது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு ஒரு சொல்லப்பட்ட ஒரு ஒரு விஷயம் தான். பயம் கலந்த ஒரு விஷயமா தானே இருக்கு அதுல சொல்லப்பட்ட ஒரு படிக்கிறது விஷயம் தான். தவறு சொல்லப்பட்ட. மனிதன் தவறு செய்யக்கூடாது. இது இது இதுக்கு அதுக்காக உண்டான இந்த யோக வாசிஷ்டம்ல பார்க்கலாம். ராமர் கேட்கும்பொழுது வசிஷ்டர் சொல்றார் இல்லையா? எல்லாம் இருக்குன்னு நீ இல்ல. நெனச்சேன்னா இருக்குப்பா. இல்லன்னாலும் இல்ல. இல்லன்னா இல்ல அவ்வளோதான். ஓகே. அப்ப அப்ப என்ன ஆவும்ன்னு கேட்கிறாரு அடுத்த ஆ. ஒரு இது. அப்ப என்ன ஆவும்? நீ வந்து அடுத்து உனக்கு என்ன வேணுங்கிறத நீ பிறப்பில இறக்கும் பொழுதே முடிவு பண்ணிருவோம் நம்ம. ம்ஹ்ம். இல்லையா? நான் வந்து இப்போ இப்போ ஒரு சொல்லலாம். இப்ப நமக்கு வந்து நான் வந்து இப்ப இப்ப அடுத்து அடுத்து ஒரு தடவ ம். 10 பொண்டாட்டி கட்டி ம். பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். விருப்பம் இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ இந்த பிறப்புல எனக்கு அது வாய்க்கல. அடுத்ததுல எனக்கு அது கிடைக்கணுங்கிற அந்த வைராக்கியம் எனக்கு கூடும். அப்போ இறக்கும் பொழுதே அவன் முடிவு பண்ணிட்டு தான் இறக்குறான். நான் அங்க அது களரிப்பயட்டு இருக்கும். அது கன்டின்யூ ஆகுமா? தாராளமா கன்டின்யூ ஆகும். என்னோட குரு களரிப்பயட்டு போகும்பொழுது பாலச்சந்திர மேனன் அவர் தான் சொன்னாரு. ஒரு மனிதன் வந்து இந்த களரிங்கிற கலைய கத்துக்க முடியல. அவனுடைய பிறப்புல. இறந்துட்டான். ஆனா அவனுக்கு பயங்கர ஊ அவனு அது மேல பயங்கர நாட்டம் அதிகம். அடுத்த பிறப்பு என்ன பண்ணுவான்னா, அந்த ஊருக்குள்ளேயே பிறப்பானாம். பெரிய ஒரு ஆசான் இருக்கக்கூடிய ஊருக்குள்ளேயே பிறப்பானாம்.
சரி அப்பவும் அவனால கத்துக்க முடியலன்னு வச்சுக்கோமே. 3வது பிறப்பு அந்த ஆன்மாவினுடைய வலு வந்து பயங்கரமா கூடியிருக்குமா. அது மேல கொண்ட வெறி வந்து அதனுடைய அந்த சக்திய கூட்டிருமாம். அந்த ஒரு தலைசிறந்த குருவுக்கு மகனாவே பிறந்து, அவன் எல்லா விதமான கலைகளையும் கற்று, அவனை தோற்கடிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு உயர்ந்து நின்றுவானாம். அந்த பிறப்பு முடிஞ்சதற்கு அப்புறம் தான் அந்த ஆன்மா சாந்தியே அடையும். ஓகே. அதனால தான் எது மேலயுமே ஒரு இது வச்சுக்க வேண்டாம். அத வச்சுக்காதேன்னு சொல்றது. முடிக்கணும், அத முடிக்கணும்னு நெனைக்க வேண்டாம். அது நினைக்காதேன்னு இருந்துச்சுன்னா, அத போய் ஒரு தடவ பார்த்துட்டு, அத பார்த்துட்டு. பண்ணிட்டு நீங்க சரி ஆரம்பத்தில கேட்ட கேள்விக்கு பூமி எதற்காகங்கிறது, இட் இஸ் இருக்கு. டூ எக்ஸ்பீரியன்ஸ். தெரியும். நீங்க விருப்பப்பட்டீங்க இது இப்படி இருக்கணும்னு சொல்லி. இட் இஸ் டூ எக்ஸ்பீரியன்ஸ். அத அனுபவிச்சுட்டீங்கன்னா முடிஞ்சது வேல. உங்களுக்கு இங்க திருப்பி வேற வேலையே இல்ல. ம்.